பிரெண்டோட் சினியர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு பல பட்ட பேர்கள் இருக்கு. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதம் தாங்கிய பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி, துரோகி பழனிசாமி, இப்படின்னு பழனிசாமி அவர்களுக்கு ஏகப்பட்ட பட்ட பெயர்களை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த அரசியல் தளத்துல பெயர் சூட்டுறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பெயரை வைக்கிறாங்க. என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால்டாயில் பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயரை சூட்டி இருக்கிறாரு. பால்டாயில குறித்து இவர் எப்பவே செத்து இருக்கணும், உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறாரே அப்படின்னு உதயநிதியை குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசுனதுனாலதான் பால்டாயில் ஞாபகமாவே இருக்கிறாரு. அதனால பாதம் தாங்கி பழனிசாமி என்ற பேர் போய் பால்டாயில் பழனிசாமி அப்படின்ற பேர் வைக்கிறேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புது பட்ட பேர் கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் பின்னாடியே ஓபிஎஸ் அவர்கள் வராரு. இனிமேட்டு இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 10 தோல்வி பழனிசாமி இல்ல 11 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கிளம்பி வந்தாலும், இவங்க ரெண்டு பேருக்கும் வலு சேர்க்கிற விதமா சசிகலா அவர்கள் என்ன பண்றாங்க, நன்றி கட்ட பழனிசாமி அப்படின்னு அவங்க பேர் வைக்கிறாங்க. ஒரு நாய்க்கு பிஸ்கட் போட்டா கூட நன்றி உள்ளதா இருக்கும். ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த நன்றியே இல்லை. அதனால நன்றி கட்ட பழனிசாமி அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் வராங்க. ஆக மொத்தம் எடப்பாடி பழனிசாமி ரவுண்டு கட்டி அடிக்கிறதுக்கு இங்க ஆட்கள் ரெடி ஆயிட்டாங்க. ஒவ்வொருத்தரா இப்படியே பேர் வச்சுட்டு போறீங்களே, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பேர் என்னப்பா பேர் வரும் அப்படின்னு சொன்னா, லோடிங் வெயிட்டிங் அப்புறமேட்டு நாங்க சொல்றோம் அப்படின்னு பலரும் என்ன பண்றாங்க, வெயிட்டிங்ல நிக்கிறாங்க. என்ன பேர் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.